நம்ம அமைப்பில் சாவியே கிடையாது. வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஓபிசி ரைட்ஸ் என்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் முன்னணி அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா முடிந்துவிட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 10ஆம் தேதி திறக்கப்பட்டு ஓரிரு நாட்கள் ஆகிவிட்டன. பல்வேறு உண்டு உறையும் பள்ளிகளில் இன்னும் உறைவிடம் ஹாஸ்டல்கள் திறக்கப்படவில்லை. பேருந்து மாணவர்களுக்கு இலவசம் என்று கூறப்பட்டிருந்தாலும் அனைத்து பேருந்துகளும் அனைத்து வழித்தடங்களிலும் இயக்கப்படாததால் மாணவ மாணவிகள் சிரமத்துக்குள்ளாயிருக்கின்றனர். ஆகவே அரசு இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உண்டான போக்குவரத்து வசதிகளை உடனே செய்து தர வேண்டும். ஹாஸ்டல் வசதிகள் உடனே திறக்கப்பட்டு அங்கு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். அத்துடன் மாண்புமிகு முதல்வர்கள் இன்று ஏறத்தாழ இதே சமயத்தில் கோவை வளாகத்தில், அதாவது அங்கே உள்ள கொடிசியா வளாகத்தில் 40க்கு 40 தந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி பெருவிழா எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்படி பெருவிழா எடுத்துவதோடு அல்லாமல் அவருக்கு இருக்கும் பெரும் பொறுப்புகளை சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களது அமைப்பின் கடமை. தேர்தலுக்கு முன் நமது முதல்வரிலிருந்து ராகுல் காந்தி வரை, ஏன் பிரதமர் வரை ஓபிசி மக்கள் என்று பேசாத இடமில்லை. இந்த தேர்தலின் எக்ஸிட் போலையே ஓபிசி என்ற 3 எடுத்து மாற்றி காட்ட இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழகத்திலே 76.1% இருக்கின்ற ஓபிசி மக்களுக்காக இந்த 40 எம்பிக்களை வைத்துக்கொண்டு இன்னும் மத்திய அரசு பணிகளில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற 9% இடஒதுக்கீடு அரசு பணிகளை முழுமையடைய செய்ய வேண்டும். சற்றேறத்தாழ 2.5 லட்சம் வேக்கன்சிகள். இதனால் 25 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். அதை முதலில் அவர் செய்ய வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது காஸ்ட் சென்சஸ், அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பை அவர் உடனடியாக எடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் விருதுநகர் கூட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி கூட்டம் வரை அவர் அதை பற்றி பேசினார். அது மாநிலத்திலும் காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். 3வதாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய ஜாதிகள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீட்டையே ஃபில்லப் பண்ணாமல் இருக்கும்போது, பேக்வேர்டு கம்யூனிட்டியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இடபிள்யூஎஸ் 10% கொடுத்தாங்க. அதில் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறவர்களை ஏழைன்றார்கள். அதாவது மாதத்துக்கு 67,000 ரூபா சம்பளத்துக்கு கீழே இருந்தால் தான் ஏழைனாங்க. நாங்கள் முதல்வரிடம் நான் நமது அமைப்பை சேர்ந்தவர்களுடன் சந்திக்கும் போது சொன்னேன், அந்த இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. எங்கள் பிற்படுத்தப்பட்ட, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் சொன்ன மாதிரி
பின் தள்ளப்பட்ட, இது பிற்படுத்தப்பட்டவங்கிற பின் தள்ளப்பட்ட இந்த சமுதாயத்தில் உள்ள சாதாரண 10 தேய்க்கிறவன், டிரைவரு, கூலி தொழிலாளி, இவங்க குழந்தைகளுக்கும் அந்த 10% சேர்த்தணும். அதுக்கடுத்தது 4வது, இப்போ பிசி ஸ்காலர்ஷிப் வந்து 2.5 லட்சம் ரூபாய்னு கேப், அதாவது 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் இங்கே 2.5 லட்சம் ரூபாய் கீழே இருந்தால் ஏழைங்கிறீங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம் ரூபாய் கீழே இருந்தால் தான் ஏழைங்கிறான். ஸோ இது என்ன வேறுபாடு, டிஸ்கிரிமினேஷன். ஸோ எங்களுக்கும் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்ள அந்த பேரண்ட்ஸ் இன்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டும். இது இந்த 4 கோரிக்கைகளையும் 40க்கு 40 தந்த இந்த தமிழக மக்களுக்கு, இந்த ஓபிசி மக்களுக்கு உண்மையாகவே நீங்கள் அனுதாபம் இருந்தால், இந்த மக்களுடைய ஓட்டை நீங்கள் பெற்றது உண்மை என்று நீங்கள் நம்பினால், இந்த 4ம் நாங்கள் அநியாயமாக கேட்கல. கேஷ் சென்சஸ் நீங்கள் தான் பேசுனீங்க. ராகுல் காந்தியிலேருந்து எல்லாம் பேசுகிறாங்க, இந்த ஃபில்லப் பண்ணாத 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிற வேக்கன்சி ஃபில்லப் பண்ணுறன்னு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவிலிருந்து எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்தது இடபிள்யூஎஸில் 10% எங்களையும் சேர்த்தணும் அப்படின்னு அறிவாலயத்தில் முதல்வரை சந்திக்கும் போது நான் அதுக்குண்டான காரண காரியங்களோடு சொன்னேன். அப்புறம் ஸ்காலர்ஷிப் எங்கள் மக்களுக்கு 100 ஸ்டூடெண்ட்டுனா 4 ஸ்டூடெண்ட்டு கூட கிடைக்கிறது இல்லை, அது கிடைக்க வழிவகுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது இல்லை என்றால் இன்று இந்திய சரித்திரத்தை மாற்றி எழுதியவர்கள் ஓபிசி மக்கள். 370 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த பிஜேபிக்கு யூபியில் அகிலேஷ் யாதவிற்கு 39 சீட்டும், மகாராஷ்டிராவில் அதேபோல் பிஜேபிக்கு மிக குறைந்த சீட்டும், ஓபிசி மக்களுக்காக குரலை உயர்த்தி பிடித்த நிதிஷ்குமாரை இன்று மத்திய அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக, வெற்றி வீரனாக அங்கே நிறுத்தி இருப்பது இந்த ஓபிசி மக்கள். அத்தனை ஊடகங்களிலும் இந்த அனாலிசிஸ்லேருந்து எல்லாத்திலையும் வந்திருக்கு. ஸோ இந்த ஓபிசி மக்களுடைய சற்றேறத்தாழ 100 சீட்டுகள் பிஜேபிக்கு எக்ஸிட் போல் படி தனி மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணியிருக்கு. இன்றைக்கு எங்கும் நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓபிசின்னு ஆரம்பித்தது, இன்னைக்கு இந்தியாவெங்கும் குரலொலித்து ஏன் இந்த பிஜேபிக்கு இந்த நிலைமை என்று உலகம் முழுவதும் பேசுவதற்கு காரணமாக இருந்த இந்த ஓபிசி மக்கள், இவர்கள் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டால் அந்த சரித்திரம் தமிழகத்தில் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இன்று ஆளும் கட்சியின் பொறுப்பும் மாண்புமிகு முதல்வர் ஐயாவின் பொறுப்பாகும் என்பதை கூறி, எங்களுடைய கோரிக்கைகள், நீண்டகால கோரிக்கைகள், உடனடியாக செய்ய வேண்டிய, மாணவர்களுக்கு செய்ய வேண்டியவை ஆகியவற்றை உங்களிடம் கூறியுள்ளோம். இப்பொழுது அடுத்து செயல்பாட்டில், தேர்தலுக்கு பின்னால் செயல்பாட்டில் இறங்குவதற்காக மாவட்டங்களில் பொறுப்பாளர்களை நியமித்து இந்த அரசியல் பிடியிலிருந்து, ஓட்டு வங்கி அரசியலிலிருந்து, பதவி பணவெறி பிடித்த ஒரு அரசியலிலிருந்து, அவரவர் குடும்பம், உறவுகள், சமுதாயம் என்று சென்ட்ரிக்காக ஒரு அரசியலை மாற்ற, எமது சமுதாயம், எமது மக்கள், எமது உறவினர்கள், நாங்கள் எந்த தலைவருக்கும் அவர் குடும்பம், அவரது சகாக்களை வாழ வைக்க இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பம், எங்கள் உறவுகளை வாழ வைக்கப் போகிறோம் என்று சூழரைத்து இங்கு வந்திருக்கும் சமுதாய பிரதிநிதிகளை இந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக நியமித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கூட்டம். நன்றி, வணக்கம். பல்வேறு கட்டங்களில் உங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி இது போன்ற பிரஸ்மீட் பண்ணிருக்கீங்க, அல்லது உயர் அதிகாரிகள் பண்ணீங்க, தலைவர்கள் செஞ்சிருக்கீங்க. கோரிக்கையை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதனுடைய இறுதி கட்ட விசாரணை முடிவுகள் வர இருக்கிறதா சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு சார்? இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கேட்குறது சரி. சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஒன்று, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக கொடுக்கப்பட்ட 10.5 இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. நாங்கள் அந்த ஜாதிக்கு அகென்ஸ்ட் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அதை தான் சொல்லியிருக்குது, யூ டேக் கேஷ் சென்சஸ், ஃப்ரெஷ் டேட்டாஸ் எடுத்து யார் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு. ஸோ அந்த வழக்கை வெற்றிகரமாக
அந்த ஒரு ஜாதி சார்பாக ஒரு அரசியல் கட்சி ஒரு ஜாதின்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு தலைவரை திருப்திப்படுத்துவதற்காக தங்களது ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அது ஸ்டக் டவுன் செய்யப்பட்டது. அடுத்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், அதுதான் எல்லாத்துக்கும் ரிசர்வேஷனை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆணையம், சட்டப்பூர்வமான ஆணையம். அந்த ஆணையம் 32 வருஷமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியினோட தலைமையில் இருந்தது. அதை மாற்றி இருக்கிறோம். இந்த ரெண்டுலேயும் வெற்றி பெற்று இருக்கிறோம். கேஸ்ட் சென்சஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது. இன்னும் அது இறுதி முடிவு வரவில்லை. ஆனால் நிதிஷ்குமார் அவங்க கேஸ்ட் சென்சஸ் எடுத்ததை சுப்ரீம் கோர்ட் ராட்டிஃபை பண்ணதுனால இதையும் ராட்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுது, ஒரு மாநில அரசாங்கத்திற்கு எந்தெந்த சமுதாயங்கள் பின்னடைவு சந்தித்திருக்கின்றன, எந்த சமுதாயம் டெவலப் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உண்டான வெல்ஃபேர் மெஷர் எடுக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அதே தான் தமிழ்நாட்டிலையும் எந்தெந்த சமுதாயங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன், 24 சமுதாயத்திற்கு நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்காம இருக்கு. நாங்கள் மதுரை மாநாடு நடத்துகிறப்போ குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தர் பிஇ படித்து 6 வருஷம் ஆச்சு, அவருக்கு எஸ்டி, அவருக்கு எந்த விதமான ஜாபும் கிடைக்கல. 24 சமுதாயம். ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் இருக்க இங்கே வந்திருக்கிறவங்கலேருந்து எல்லாம் நினைக்கிறான் நான் இந்த ஜாதி நீ இந்த ஜாதின்னு. எந்த ஜாதியும் தனித்தனியாக இருந்தால் இன்று எதுவும் கிடைக்காது. மைனாரிட்டிகளை அரசாங்கம் கவனிக்கும், பட்டியலின சகோதரர்களை கவனிக்கும். அதை தவிர இந்த 2 செட் ஆஃப் பீப்புளை தவிர பிற்படுத்தப்பட்டவர்களை 74 ஆண்டுகளாக கவனிக்கவில்லை. ஏன்னா 27% கொடுத்து 9% கொடுத்ததுலேயும் 92ல் கொடுத்ததுலேயும் அவங்க கொடுக்கல. உடனே ஐயர்களுக்கு கொடுக்கணும்னு பாடுபடுறாங்க, மற்றவனுக்கு கொடுக்கல. இது எல்லாமே இட் வில் ஆல் ப்ரூவ் தட் they have totally rejected the backward communities. So அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் இறுதி தீர்ப்பு விசாரணை முடியவில்லை. அதனால் இப்போ ஆன் த லைட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் இன் தி பீகார் கேஸ் அதுவும் எங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறோம். இந்த 5வது ஒன்று நான் மறந்துட்டேன், அனைத்து கல்வி கடன்களையும் தள்ளுபடி செய்கிறோம். கல்வி கடன் யார் வாங்குறா? வசதி இல்லாதவங்க தான் வாங்குறாங்க. நீங்கள் அங்கே 1000 இங்கே 10,000 அங்கே 100,000 கொடுக்கறத விட இந்த பசங்களோட வாழ்க்கையில் ஒளியாத்திற்கு இந்த கல்வி கடன்களை ரத்து செய்ய வேண்டும். அது சொல்லியிருக்கீங்க, அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிதிஷ்குமார் அங்க வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றதில் அவருடைய பிரதான கோரிக்கையை ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும், ஓபிசிக்கான இடஒதுக்கீடு தான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. அந்த ஒப்பந்தத்தில் தான் மத்திய அரசு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவருடைய கோரிக்கை நிறைவேற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு செயல்படும்? நாங்கள் ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் முடிவு வந்தோன்னே பாராட்டினது ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார் தான். நிதிஷ்குமாருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறோம், இது பண்ணோம். ஏன்னா போஸ்ட் மண்டல் பீரியடுக்கு பின்னாடி ஓபிசி பற்றி நினச்ச ஒரே மனுஷன், ஒரே தலைவர், முதல்வர் அவர் தான். அதனால் அவரை பாராட்டியிருக்கிறோம். அவரையும் அகிலேஷ் யாதவ் மற்றுமுள்ள பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்கள் பிஜேபியில் இருந்து இருக்கிறவங்களை கூட நாங்கள் நிர்பந்தித்து இதை பெற வைப்போம். ஏன்னா பிஜேபி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓபிசியை ரிஜெக்ட் பண்ணதுனால 80 சீட் வர வேண்டிய இடத்துல எத்தனை சீட் வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. மகாராஷ்டிராவில் ஆட்சியில் ஏன் பின்னடைவு சந்தித்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டார்கள். ராஜஸ்தானிலும் ஏன் பின்னடைவு சந்தித்தோம் என்று தெரிந்து கொண்டார்கள். ஆகவே ஓபிசியை இனிமேலும் அதனால தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த பின்பகுதி பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், உயிர் போனாலும் நான் பிசிகள் மற்றும் எஸ்சிகளினுடைய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணார். உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த பயம் வந்துட்டதுனால தான், அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த பயத்தை நீடிக்க வைத்து எங்களது நியாயப்படி, ஏன்னா நாங்கள் யாரையும் பயந்தெல்லாம் வாங்க சொல்ல, நீ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுறப்போ பட்டியலின மக்களுக்கு என்னென்ன சலுகையோ அதே சலுகை எஸ்சிபிசி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்க்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சட்டப்பிரிவுகள் 15, 16, 2 இருக்குது. ஆனால் நீங்கள் 85th அமெண்ட்மெண்ட்டு 109 அமெண்ட்மெண்ட்டு அந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை நீடித்து கொண்டே போனீர்கள். வாழ்க, அவர்கள் வளர வேண்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் ஓபிசி மக்களை பற்றி கான்ஸ்டியூஷன் பிரிவு 340
நீ 10 வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கெடுத்து எவன் பெனிஃபிட்டாக இருக்கணும் அவனை முன்னாடி இருக்கிறவனை பின்னாடி கொண்டு போகணும், பயன்பெறாதவனை முன்னாடி கொண்டு வரணும். நல்ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, அதெல்லாம் செய்யலை. கான்ஸ்டியூஷனை வைத்து வணங்கிய மோடியை அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கும் வரிகளை செய்ய வைப்போம், நிச்சயமாக செய்யணும். தமிழகத்தில் மற்றும் பாண்டிச்சேரியில் 40 MP தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் அதிகாரம் இல்லாத பாராளுமன்றத்தில் விவாதம் மட்டும் தான் பண்ண முடியும், சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட MP எந்த அளவுக்கு போராடுவாங்க, எந்த அளவுக்கு உங்களோட கோரிக்கை வலியுறுத்துவாங்க முடியும் சார்? அது கனிமொழி அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பாராளுமன்ற அவைத்தலைவர், அடுத்து UPA அல்லது இந்தியா பிளாக்னோட இந்த 40 MPகளும் உங்களை ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் ஜெயிக்க வச்சதுக்கு எவ்வளோ நன்றியர்களோடு செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். சிஎம்ஐ ஆக்சுவலாக பார்த்து இப்போ உங்கள் மூலமாக முதல்ல உங்கள் மூலமாக தான் சொல்லியிருக்கேன், சிஎம்ஐ பார்த்து இதை வலியுறுத்துவோம். அவர்கள் உண்மையாக ஒரு சமூக நீதி, சமுதாய சிந்தனை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று நினைத்தால் 40 MPகளும் இந்த ஓரிரு வருடங்களுக்குள் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் பதவியை 40 பேர் ரிசைன் பண்ணிட்டு வரட்டும், அவங்கள எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நிச்சயமாக. ஏன்னா அப்படி ஒன்று நடந்தால் அது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தும். இந்தியா முழுவதும் OBC மக்களுக்காக, சமூக நீதிக்காக, அப்படியா சொன்னார் டாக்டர் சுப்பராயன் போல், நீதி கட்சி போல் அதே வேகத்துடன் இவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை பாராட்டும். பார்க்கலாம் காலம்.